ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வரங்கள். கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்க. 7 வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, முக்கியமா போறாங்க. இந்த வரங்களை பற்றி வேதம் அழகா சொல்லுது. 4:5-6 பாத்தீங்கன்னா வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவர் தான். நிறைய வரம் இருக்குது, ஆனா வேற வேற ஆவியானவர், இந்த ஒரே ஆவியானவர் தான் வரங்களை கொடுக்கிறார். ஊழியங்களின் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆவியின் வரங்களை தருகிறவர் ஆவியானவர், ஊழிய வரங்களை தருகிறவர் இயேசு போடப்பட்டிருக்கு பாருங்க. 3வது கிரியைகள்ல வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவன் ஒருவரே. கவனிங்க, வரங்களை சொல்லி முடிக்கிற வரங்களை தருகிறவர் ஆவியானவர், ஊழியங்களை வரங்களுக்கு எஜமானன் ஆவியானவர், ஊழியங்களுக்கு எஜமானன் இயேசுவானவர். ஆனா இந்த ரெண்டையுமே இந்த ரெண்டையுமே நமக்குள்ள நடப்பிக்கிறவர் தேவன். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம இதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். நல்லா கவனிங்களேன். கவனிங்க, இதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம். ஆனா வரங்கள்னாலே ஆவியானவர், ரெண்டு ஆவியானவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழியம்னாலே முன்னாடி 2 அட்டை வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஊழிய வரங்களுக்கு ஒரு அட்டை, இந்த பக்கம் ஆவியின் வரங்களுக்கு ஒரு அட்டை வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்னா எங்கேயும் வச்சுட்டாங்க, டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி. நல்லா கவனிங்க, ஊழியம் என்றாலே தருகிறவர் இயேசு, ஆவியின் வரங்கள் என்றாலே தருகிறவர் ஆவியானவர். ஆனா இது ரெண்டிட்டுமே யாருமே நடப்பிக்கிறவர் என்னது தேவன் சொல்லி போடப்படும். ஆனா 7 பாருங்க, நம்ம ஆவியினுடைய அனுக்கிரகம் எல்லாருக்காகவும் கொடுக்கப்படுது. எதுக்கு? நல்லா கவனிங்க, பாஸ்டரா இருக்கிறவங்க ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் கிடையாது வரோம், ஒவ்வொரு விசுவாசிக்குமே வரம் தேவைப்படுகிறது. நல்லா கவனிங்க. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனத்தின் மேல எனக்கு நாட்டமே எனக்கு கிடையாது. ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் ஆரம்ப நிலை நாட்கள்ல பாத்தீங்கன்னா சுவிசேஷங்கள்லாம் இருந்தேன், சுவிசேஷத்திற்கு தான் அறிவிப்பேன். ஆனா சுவிசேஷம் அறிவிக்கும் போது எனக்கு வர இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம், ரைட்டு. ஆனா அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது அவங்கள குறிச்சு ஏதாவது வெளிப்பாடு சொன்னா நல்லா இருக்குமே. நல்லா கவனிங்க, அவங்க சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்தோம், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு செய்தியை நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டு வரோம், ஓகே, சுவிசேஷனுடைய வேலையை செய்கிறோம். ஆனா அந்த வீட்டுல போய் நின்று ஜெபிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க என்ன தேவையோடு இருக்காங்க, எந்த மனநிலைமையோடு கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சேர்த்து சொன்னோமானால் அந்த சுவிசேஷம் அங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அவங்க பிரச்சனைகள் தீர்க்கப்படுமானால் அங்கு அந்த வரமானது அங்க கர்த்தர் வார்த்தையானது நிரூபிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய இதுக்கு அடுத்த கொஞ்சம் நிலைக்குள்ள கொண்டு போவோம் நம்ம. கவனிங்க, எனக்குள்ள கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இந்த எண்ணம் வந்துச்சு, ஆண்டவரை இவ்வளவு இந்த அளவுக்கு நடத்துறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆனா இதை விட இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்குள்ள அந்த வீட்டுல போய் நின்று நான் ஜெபிக்கும் போது ஏதாவது ஒரு அவர்களுக்கு குறித்த ஒரு வெளிப்பாடு. ஏன்னா ஆண்டவர் நடத்தினாருன்னா நான் போய் நின்னும் போது சொன்னீங்கன்னா அந்த வீட்டுல போய் ஒரு வீட்டை ஜெபிக்கும் போது அப்படியே ஒரு சாப்டர் அப்படியே ஆண்டவர் வாயை திறப்பேன், ஒரு சாப்டர் சொல்லி முடிச்சிருவார். அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கான பிரச்சனைக்கு தீர்வாக சம்பவம் இருக்கும். இப்படித்தான் ஆண்டவர் என்னை ஆரம்ப நிலைகள் நடத்தினார். சம்பவம் அப்படியே முதல் நாள் படிச்சிருப்பேன், வேத பகுதியை படிச்சிருப்பேன். அது அன்னைக்கு படிச்சதை போயிட்டு அப்படியே மறுநாள் போனா அந்த இடத்துக்கு மேட்சா இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை சொல்ல வைப்பார். இப்படிதான் ஆண்டவர் ஆரம்ப நாட்கள் வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்னை நடத்தினார். அதையும் தாண்டி இப்ப ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நாட்கள்லாம் நடந்து நிறைய கூட்டங்களை கலந்து கொண்டதன் விளைவாக, தேவன்கிட்ட உட்காந்து ஆராதிப்பதன் விளைவாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அன்னைக்கு ஒரு வாரம் இருக்கு, அறிவை உணர்த்துகிற வசனத்துல வருது, மனுஷனுடைய மைண்டை படிக்க முடியும். நல்லா கவனிக்கணும். மனுஷன் என்ன யோசிக்கிறான், அவன் என்ன யோசிக்கிறான், அவன் எந்த மனநிலைமையில அவன் பயில போட்டுக்குது. சபையில எல்லாருக்கும் கத்தோலிக்க பிள்ளைங்க இருக்கும்போது ஒருத்தன் வரானா அவன் எந்த நிலைமையில என்ன தேவையோடு என்ன பிரச்சனையோடு கூட வரான் என்பதை அறிந்து நாம் சொல்வோமானால், தீர்க்கதரிசனம் சொல்வோமானால் அவன் பக்தி விருத்தி அடைவானேன்னு சொல்லிட்டு அந்த பயில போட்டுக்குது. இதுதான் இந்த வரங்களுடைய உதவி. நம்ம இடத்துல செய்தி, ரட்சிப்பின் செய்தி, சுவிசேஷத்தின் செய்தி, இதை மாத்திரம் போய் சொன்னோம்னா நமக்கு நல்ல செய்தி தான் இருக்குது. என்ன செய்தி இருக்குது? சுவிசேஷம், இயேசு ரட்சகர், இயேசு பாவத்தை மன்னிப்பார், உன் பிரச்சனையை தீர்ப்பார், உன்னை வாழ வைப்பாரு, பரலோக வாக்கியம் தருவாரு. இது சுவிசேஷத்தின் நற்செய்தி.
இது மாத்திரம் போதுமானது அல்ல, அங்க போகும்போது அவங்க பிரச்சனைகளையும் சேர்த்து கண்டுபிடித்து அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், சில பேர் கேட்டு இருக்கிறேன். இப்ப நான் ஜெபம் பண்ணும்போது எத்தனை வார்த்தைகள் உங்க ஃபேமிலி உங்க பிரச்சனையோடு கூட பொருந்தி போகுது. நிறைய அந்த கிருபையினால நான் என்ன சொல்றது, நான் காட்டுத்தி பரங்களை பொழுகிற மாதிரிதான் இருந்தேன். ஆண்டவர் கிருபையால ஆமோச யாரும் சொல்லுவாங்க, நான் காட்டுத்தி பழங்கள் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசி புத்திரனும் இல்லை, நான் காட்டுத்தி பழங்களை பொறுக்கிட்டு இருந்தேன். நான் ஆண்டவர் என்னை அழைச்சி தீர்க்க தரிசனம் உரைன்னு சொன்னாருன்னு சொல்லுவாரு. அதே போலத்தான் இது. ஏன்னா இந்த ரொம்ப தேவை தீர்க்க தரிசனத்தை நாடுகள் எல்லாருக்குள்ளேயுமே ஆவியின் வரம்பு 9 செயல்படும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்காகிலும் அது செயல்படும். சில பேர் நான் என்ன சொன்னா, அது தாகத்தை பொறுத்து தான் அந்த வரங்களுடைய செயல்பாடு. நான் அப்புறம் எப்படி சொல்றது, ஆண்டவரை நினைச்சு இவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சா கூட ஆகுமா? நாம ஆகணும். ஏன் யாராவது சொல்லுங்க, நான் சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நினைக்கிறாரு, நீ மகேஷ் வந்து என்ன பண்ணலாம், நீ அவர் கார்ல அவர் மறுபடியும் போகும்போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பிளான் எடுக்கிறாரு வச்சுங்க. ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா யாருக்கு தாகம் வேணும்? காசு விட்டுருங்க, ஏதோ ஒண்ணு கேட்கிறேன் வளர்ச்சி ஏதோ 3 நாள் எதிர்பார்த்து இருக்கிறாங்க, கொடுத்துடணும்ன்றாரு. கொடுக்குற நேரம் பார்த்தா அவங்க வரலன்னா இப்படி. அதே போலத்தான் ஆண்டவரே நீங்க நினைக்கிற விஷயமாவை நான் எடுத்து கருவுல ஒரு பெரிய சுவிசேஷியா பயன்படுத்துன்னு நினைக்கிறேன் வச்சுக்கா. இல்லை ஆண்டவரே, காலெல்லாம் வலிக்கிறது, என் கையெல்லாம் வலிக்கிறது, நான் வேறு குண்டாக வேற மாறி இருக்கேன், அதனால என்னால் நடக்க முடியாது, கொஞ்சம் நடந்தாலும் எனக்கு காலில் பிரச்சனையாயிருச்சு. ஒரு நாள் போதும் அவங்க வீட்டுக்கு போது எனக்கு பிரதிவிடையாங்க. நான் போய் சிஸ்டர்ன்ற அவங்க பிடிச்சி எழுத அவங்க வேற மாதிரி ஆயிட்டாங்க. என்ன சொல்றது, இந்த பிபி வந்தவங்களும் ஆக மாட்டாங்க, அவங்க ஒரு மாதிரி ஆயிடும். பயந்து இல்லை, ஐயோ நான் வேற நேரத்தில் போயிட்டு நான் 9 மணி இருக்கும், வீட்டில் யாருமே இல்லை, பிடிச்சி எடுத்து உட்காந்து தப்பா நேரத்தில் இப்ப நினைக்கிறாங்க. அவரே நினைக்கிறாரு, மகளே நான் பயங்கரமான ஒரு சுவிசேஷியை நான் பயன்படுத்த போறேன்னு நினைக்கிறேன். இல்லை வழக்கறிஞரை வைத்துக் கொண்டு என் பொண்ணு இப்போ வேணாம் கடைக்கு போவேன்னு சொல்லிட்டான், அவ கல்யாணம் பண்ணி போயிட்டு மறுபடியும் எதையும் படைக்கடிக்கிற போடுது அப்படி இருந்தா வச்சுக்கிறேன். நாம என்ன பண்ணுவோம், தேவனே நினைக்கிறாரு. என்ன சொல்றாரு, சவுல்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, சாமுவேல் மூலமா பேசுற அவன் என்னடா பண்றான் சொல்லு, சிறுவையில் சகல அபேட்சையும் உன்னைத்தான் நாடி கொண்டு தேடுது. இவர் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, தளவாடங்களுக்குள்ள போய் என்ன பண்றாரு, தட்டு முடி சாமான் கிடைக்கிறது அப்படி உள்ள சாரணம் பண்ண அடியில பூந்துக்கிறாரு. சாரணம் பண்ணிக்கிறாரு அடியில. ஆனா தீர்க்கதரிசி மூலமா வார்த்தை வருது, இஸ்ரவேலுடைய சகல அபேட்சைகள் என்ன பண்ண உன்னதான் தேடுது. சார் என்ன பண்றாரு, சந்துக்குள்ள பூந்துக்கிறாரு. கர்த்தரே நினைக்கிறார். அதான் சொல்றோம், கூடாரத்தின் முனைகளை உறுதிப்படுத்து, உன் எல்லைகளை என்ன பண்ண, திரைகளை என்ன பண்ண, விரிவாக்கு. நான் பல முறை சொல்லுவேன், உங்க கையில தான் எனக்கு அப்ப புரியல. என்ன ஆண்டவரே உங்க கையில தான் இருக்கு, என்னடா இந்த மனுஷன் கொடுத்தாலும் சொன்னாலும் நாம கவனமா இருக்கிறோமா, நாம கவனமா இருக்கிறோமா, நாம செயல்படாம இருக்கிறோமா. ஆனா அவரு என்ன சொல்லுவாரு, உன் கூடாரத்தின் முனையை என்ன உறுதிப்படுத்து, உன் ஜபத்தை என்ன ஸ்தானம் பண்ணுன்றாரு, இன்னும் ஊழிய எல்லைகளை இன்னும் விரிவாக்கு. பலனே வர மாட்டேங்குது ஆண்டவர் யோசிச்சேன். அப்பெல்லாம் தெம்பா இருந்தாண்டவரை வாலிப நாட்கள்ல அப்பவே நான் ஒரு 25 ஏரியா செய்யறோம், 40 ஏரியா செஞ்சோம். பொதுவாக 25 ஏரியா ஊழியம் செய்யறோம். அப்பவே ஒரு 30 ஏரியா 40 ஏரியாவும் செஞ்சு ஓரளவுக்கு அந்த கடலூர்ல கவர் பண்ணிருக்கலாமா ஆண்டவர். நான் நிறுத்திட்டேன். நானே என்ன பண்ணிட்டேன், அதுக்கு மேல பாருங்க இந்த ஏரியா மட்டும் தான் நான் ஓரளவுக்கு இந்த ஏரியா மட்டும் தான் கவர் பண்றோம். கொஞ்சம் தோட்டப்பட்டு கூத்தப்பாக்கம் இந்த இலையில ஓட்டி இலையில நான் என்ன யோசிச்சேன். அப்ப தெம்பா இருந்தேன், இப்ப முடியல. அப்பவே இன்னும் கூட கொஞ்சம் ஆக்க மக்கள் கொஞ்சம் எல்லைகளை விரிவாக்கி இருக்கலாமே. ஒரு ஏரியா ஒரு 2-3 குடும்பங்களை கூட நமக்கு ஒரு அறிவுரை கிடைச்சிருந்தா கூட போதுமே. சில ஏரியாக்கெல்லாம் போகணும், தேவனாம போனதே கிடையாது, தேவனாம போவோம். அப்படி போகப்படாத எத்தனையோ பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதெல்லாம் உண்டு. நினைச்சிருந்த ஆண்டவரை, என்ன ஆண்டவரே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமே, ஊழிய எல்லைகளை விரிவாக்கி இருக்கலாமே, இப்படி நிறுத்திட்டேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது உண்டு.
அதான் அவர் சொல்றாரு, உன் கூடாரத்தின் முளையை உறுதிப்படுத்து, எல்லைகளை விரிவாக்கு, வாயை விரிவாத்தர நிரப்பறன்ற. அப்ப நம்ம பங்கு ஒண்ணு என்னது? வாயை திறக்கிறது, உறுதிப்படுத்துறது, உறுதியாக்குறது, எல்லைகளை விரிவாக்குறது. நான் 25 ஏரியா செய்யறேன், இன்னும் சேர்த்து ஒரு 40 ஏரியாவா செய்யணும், இன்னொரு 50 ஏரியாவா செய்யணும். ஆனா கர்த்தர் ஆலோசனைப்படி செய்யணும். நம்ம பண்ணி செய்ய முடியாது. கர்த்தர் எந்த எல்லைக்குள்ள போகணுமோ அங்கதான் நம்ம போகணும். அந்த எல்லைக்குள்ள தான் நம்ம நிலைநிறுத்துவார். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் விருப்பம் என்ன? அவருக்கு தரணும் நினைச்சாலும் உங்களுக்குள்ளார அந்த விஷயம் இருக்கணும், என்ன இருக்கணும். நீங்க பிளாங்கா இருக்கிறீங்க, உங்களுக்கு விஷனே இல்லை, உங்களுக்கு பாரமே இல்லை, உங்களுக்கு தாகமே இல்லைன்னா ஆண்டவர் திணிக்கலாம் மாட்டார். இதையப்பா வச்சுக்கப்பா, இந்தாயப்பா வச்சுக்கப்பா, யூஸ்லெஸ் ஆகிறாங்க இந்த பொருள். இப்பெல்லாம் பாருங்க, இப்ப நான் நாகூர் போயிருந்தேன். அங்க போனா பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மீட்டிங் முடிச்சு தேவை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். என்னதான் பண்றாங்க, இப்படிதான்டா பண்றாங்க. பார்த்தா பெரிய நிர்வாகம், கோடிக்கணக்கில் ரூபாய்கள் வரக்கூடிய ஒரு இடம். போனோம்னா நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போடுவாங்க, எல்லாம் மாத்திரை மருந்து தான் வாங்கி வருவோம். அது சரியே கூட நம்ம சாப்பிட மாட்டோம். அங்க போனோம்னா கட்டு கூட 25 ரூபா. என்னடா எவ்வளோ 2 நிமிஷம் போட்டு முடிச்சாரு. சும்மா மருந்து வச்சாரு, நான் ஒரு பந்து வச்சாரு, ஒரு டேப் ஒட்டி விட்டாரு. 25 ரூபா. மாத்திரை போய் கேட்டேன், மாத்திரை வந்து ஒரு 20 மாத்திரை 165 ரூபா அப்படின்னு. பிளட் டெஸ்ட் பண்றது 10 ரூபா, அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 20 ரூபா, 230 ரூபா ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ பெரிய நிர்வாகம், இவங்க என்ன பண்றாங்க, இப்படி செய்யறாங்க. எனக்கு தேவைன்றாங்க. இல்லைன்னா ஊர்ல இருக்கிறது எல்லாம் என்னென்ன அதுக்கே பார்த்து நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய எல்லாம் டைம் பார்க்கலாம், நம்ம குடும்பமான ஊருக்கு போய் சேரணும்னு சொல்லுவாங்க. பார்த்தா காலையில இருந்து பண்ணிக்கிறாங்களா பாருங்க. நானும் நிர்வாகம், நானும் ஓசரை மட்டும் போட்டோம் வச்சுக்கலாம், கதை கந்தல் ஆயிடும். அப்ப என்ன ஆண்டு என்ன பண்றாரு, எல்லாம் போட்டா அளந்து போட்டுன்ற மாதிரி அளந்து போட்டு இருக்கிறாரு நானும். சரி, ஓகே. கூடாரத்தின் எல்லைகளை என்ன பண்ண, உறுதிப்படுத்து, எல்லைகளை விரிவாக்கு, முறைகளை உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. பன்னிரெண்டாம் வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த ஒரே ஆவியானவர், கவனிக்கிறீங்களா? கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இன்னொரு வார்த்தை சொல்ல போறேன், சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஒரே ஆவியானவர், இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். வேண்டிக்கிறாங்க. நான் ரேடபான் ஜெபிச்சு இருக்கும்போது இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் ஹைலைட் பண்ண சொன்னாரு. அது என்ன வார்த்தைனா, 7 சொன்ன ஆவியின் அனுத்தரவு எல்லா விசுவாசிகளுக்கும் தான் கொடுக்கப்படுது. எல்லாருமே விசுவாசி என்ன ஜெபம் பண்றாங்க, காது கொடுங்க, பணம் கொடுங்க, பொருள் கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, வேலை கொடுங்க, கல்யாணம் கொடுங்க, புள்ள கொடுங்க, இது எல்லாம் கேட்கிறோம். ஆனா இது எல்லாம் வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப பாருங்களா, பொண்ணு வீட்டுல நிறைய சீர் வாங்கணும்னு வச்சுக்கலாம். பொண்ணு வீட்டுல நிறைய கார் வேணும், நகை வேணும், எல்லாம் வேணும்னா பொண்ணு முதல்ல வாங்கணும். என்ன பண்ணணும்? பொண்ணு முதல்ல வந்தாதான் இதெல்லாம் பின்னாடியே வரும். அந்த மாதிரிதான் இங்க என்ன வேணும்னா, இவைகள் இந்த ஆவியின் அனுக்கிரகம் எல்லாருக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இது எல்லாம் அது நம்ம பார்த்தோம், வசனம் பார்த்தோம் 11. இவைகள் எல்லாம் அந்த ஆவியான ஒரே ஆவியான வந்து நடப்பிக்கிறார். கவனிங்க, நான் இன்னொரு வாசம் சொல்றது சொல்றேன். 8ல பாருங்க. எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று ஒரு வரம். அந்த வரம் எப்படி ஆப்ரேட் ஆகுது? ஆவியினாலே ஆப்ரேட் ஆகுது. ஹைலைட் நம்ம அதுதான். நம்ம என்ன இன்னும் நிறைய வரம் பெருசு ஹைலைட் ஆண்டவர் இதெல்லாம் வளர்க்குறாரு. நாம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த ஆவியினாலே. பொண்ணு வேணுமா? பொண்ணு முக்கி வந்தாதான் என்ன ஒரு மாப்பிள்ள இருக்கிறாரு. பொண்ணு வந்தாதான் பொண்ணு என்ன பண்ணும்? நகையெல்லாம் போட்டுவோம், காரெல்லாம் வாங்கிடுவோம். அப்புறம் வேற என்ன, ஜாமான் சீட்டெல்லாம் வாங்கிடுவோம். அப்புறம் வேற அதை சொல்லிட்டு பொண்ணுன்னா தெரியுங்க, அதை சொல்லிட்டு அப்புறம் வேற என்ன, நிலைக்கெல்லாம் வாங்கி வருமா? நிலையெல்லாம் வாங்கி வரும். இப்ப கண்ணு இப்ப எது வந்தா இதெல்லாம் வரும்? பொண்ணு வந்தாதான் இதெல்லாம் வரும். இப்ப 9 வரம் வேணும்னா நமக்கு வேண்டியது எல்லாம் ஆவியா.
நேற்று ஊழியர் காலையில் பிரசவம் பண்ணியிருந்தேன். நான் பேசும்போது ஆவியானவர் பார்த்தீங்கன்னா நேற்று பிரசவம் பண்ணும்போது அவர் பண்ணும்போது நான் கூட ஆவியானவரை யூஸ் பண்ணுவேன். பட் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாரு. ஆவியானவர் ஆவியானவர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சர்ச்சை சொல்லி கொடுக்குறேன். பாபு தான் குடிச்சிக்கிறாரு. சும்மா ஆவியானவர் கம்யூனிகேஷன், இதாவுடைய அன்பு, இயேசுடைய கிருபை, பரிசுத்த ஆவியான ஐக்கியம். நல்லா கவனிங்கன்னா, வேண்டுதல் நீங்கள் பிதாவிடம் பண்ணணும். உங்கள் ஜெபங்களை நீங்க என்ன பண்ணணும்? பிதாவிட்ட தான் பண்ணி இயேசுவின் நாமத்துல ஆவியானவர் உத்தாசியோடு ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு பண்ணணும். ஜெபம் பிதாவிட்ட தான் போகணும். ஆனா ஃபெலோஷிப் நீங்க ஆவியானவரோடு ஆலோசனை தருகிற ஆவியானவர். நீங்க பாருங்க என்ன கேரக்டர் ஆவியானவருக்கு ஆலோசனை, அறிவு, புத்தி தராரு, தேவ பயத்தை தராரு, வல்லனை தராரு. இது எல்லாம் தர ஒரு ஆவியானவர் மனதில் கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க ஆலோசனை கேட்கணும், ஆவியானவரை கேளுங்க. இது பேர் ஜபம் கிடையாது, இது ஒரு ஃபெலோஷிப். என்ன பண்ணணும்? நாங்க மோசை காணாம போயிட்டான். பிதாவே எனக்கு நடத்த கொடுக்கணும் பிதாவை நான் கேட்கலாம். இப்ப நான் என்ன மோசை காணாம போயிட்டான். ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் காணாம போயிட்டான். தீபாவளி டைம் ஒரு ஃபங்க்ஷன் காணாம எடுக்கிறோம். ஒரு கதையில போயிட்டு அவன் இப்பயும் அப்படிதான் இருக்கிறான். போய் இந்த மாதிரி போன செருப்பு சூத்து சொல்லிட்டான். ரவுண்டு ஓட தேடாம காணாம போயிட்டான். இப்படிதான் வண்டி இறக்கி விட்டுட்டு நாங்க என்ன பண்ணு தெரியாம கடைக்குள்ள போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எஃப்சியா அம்மாவும் என்ன பண்றாங்க, மோசைன்றாங்க. பார்த்தா ஆளை காணும். அப்ப 5 நிமிஷமே ஆட ஆரம்பிச்சா. என்ன சொல்லி ஆடா தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லி எழுதி சொல்லுங்க. திருப்பி தேசம் வர செயல்படுத்த என்ன சொல்லி எழுது? என்ன திட்டுப்பாடா? என்ன திட்டு அவர் என்னன்னு தெரியல. அன்னைக்கு கூட திட்டு இல்லை. வேற சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பா? சொன்னா அவங்க திருத்த சமரம் செயல்படும், இல்லைன்னா அவங்க திருத்த சமரம் அவங்க சொல்லுங்க. என்ன சொல்லியிருப்பா? ஏன்னு சொல்லுவோம், திருத்த சமரம் செயல்படும். இல்லைன்னு 10 மாதம் அதெல்லாம் சொல்லாது. என்ன சொல்லு தெரியுமா? என் பையன் அழகா இருப்பா, அவன் அழகா இருப்பா. பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அழகாக்கிறான். என் பையன் அழகா இருப்பான். ஆனா அந்த வயசுல அப்படியே இருந்தா இப்பதான் என் பையன் நான் 2 மார்க்கில் பாருங்க நடந்தது. என் பையன் 10 வருஷத்துக்கு நடந்தது. என் பையன் அழகா இருப்பான். பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து அது ஒரு சைடு தேடிட்டு இருக்குது. இவன் ஒரு பக்கம் அழுது ஆட ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஆவியானவரை கூட இருந்தாரு. என்ன நம்ம கேட்டா, ஆவியானவர் என்ன செய்யணுமா? ஆவியானவரை என்ன செய்யணுமா? ஆவியானவரை கண்டுபிடிச்சு கொடுங்க. இது ஜபம். ஆவியானவரை பிதாவே கண்டுபிடிச்சு கொடுங்கன்றது ஜபம். ஆவியானவரை என்ன பண்ணணும்ன்றது நான் என்ன செய்ய நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? காணாம போயிட்டான். எனக்கு தீபாவளி டைம் உங்களுக்கு தெரியாத சீமாட்டி வந்து அங்கதான் சீமாட்டி பக்கத்துல இந்த பிரச்சனை, சிவகங்கை பக்கத்துல இந்த பிரச்சனை நடக்குது. ஃபர்ஸ்ட் திரும்ப காணாம போயிட்டான். செம்ம விஷயம். பயங்கரமான தீபாவளிக்கு மறுநாள் முதல் நாள் நான் ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். என்ன கேட்டேன்? என்ன பண்ணணும்? இவ்வளோ கும்பல் இருக்குது, மைண்ட் ஒரு மாதிரி சிந்திக்குது. ஆனா என் வாய் என்ன பண்ணுது, உள் மனது என்ன பண்ணுது? என்ன பண்ணணும்? ஆவியானவர் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேனே. அப்படியே என்னை ஆவி இழுத்துன்னு போறாரு. ஏவுவாதம் கொடுக்குற பைபிள்ல அப்படி இழுத்துனே போறாரு. என் கண்ணுக்கு தான் மாற்றம். எனக்கு அந்த அவ்வளவு தூரம் சுமந்து வாசல்கிட்ட பார்த்தா நெல்லி தூரத்துக்கு குமரகுரு இருந்தார். அவர் முன்னாள் தொடர்பு இல்லை. அவர்கிட்ட கரெக்டாக பேசிக்கிறான். அவர் வந்து இவர்கிட்ட கேட்கிற இவன் ஏதோ பதில் சொல்லுகிறான். என் கண்ணில் ஆள் ஒன்றா பண்ண மாட்டேன். அது ஒரு பதவியில் இருந்தான். இன்னும் பதவியிலே தான் இருக்கிறான். எப்படி தெரியல. ஆவியானவர் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அவர் ஆலோசனை கொடுத்தாரு. ஒரு பக்கம் எங்க அம்மா வந்து எழுதுறாங்க. அறுவடைமா ஏதோ அது பத்திரமா இருந்துச்சு. ஆனா நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். என்ன செய்யணும் சொல்லுவார். இது ஆவியானவருடைய ஒத்தாசை, அவரோட ஐக்கியம். இது ஜபம் பிதாவிட்டதான் நீங்க பண்ணணும். எடுத்தவொடனே சில பேர் சில பிள்ளைங்களாம் சொல்லிப்பாங்க, எடுத்தவொடனே ஆவியானவரே அப்படி போகக்கூடாது. எடுத்தவொடனே பிதாவே தான் போகும். முடிக்கும் போது இயேசுவே முடியும். நடுவில் வேணா நீங்க ஆவியானவரை சொல்லிக்கிறீங்க. எடுத்தவொடனே ஆவியானவரே அது நல்ல முறையும் கிடையாது. பிதாவே என்பதுதான் சரியான முறை. அப்ப இவைகளை எல்லாம் ஆவியானவர் என்ன பண்றாரு? இப்ப பாருங்க, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே நான் மறுபடியும் இதுதான் முக்கியப்படுத்த போறேன். ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம், அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துற வசனம், அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்கள்,
அது அப்புறம் பேர் ஏன் தெரியல விட்டுட்டாரு, ஏன் விட்டாருன்னு தெரியல. அவரு வேறொருவனுக்கு அற்புதம் செய்ய சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உடைக்கிறது, அது அப்புறம் ஆவியை பகுத்தறிதல், பற்பல பாஷை பேசுதல், வியாக்கியானம் பண்றது. கவனிங்க, இது எல்லாம் இந்த 9 வரமும் ஆவியானவர் தான் நமக்கு தரு. ஆவியை தருவது மாத்திரம் இல்லை, நல்ல கவனிங்க, கொடுக்கறது மாத்திரம் இல்லை. நான் பொண்ணு வந்து நகைய 30 பவுன் நகை போட்டு வர்றது மாத்திரம் இல்லை, அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுது, நமக்கு தேவையான எடுத்து கொடுக்குது. அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுது, நம்ம ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் வந்து 2 மோதிரம். இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் பட்ட பாடு கரெக்டாக அறிவு 2 மோதிரம் போட்டாங்க எரிச்சு மாமா. அந்த 2 மோதிரம் தான் 2 ஸ்பீக்கரா இந்த ஆம்பிளிஃபையர்லாம். நல்ல கவனிங்க, பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது என்னது, ஆவியானவர் தான். ஆவியானவர் தான் வரங்களை கொண்டு வர்றாரு. அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள வரங்களை நடப்பிக்கிறார். அப்ப நீங்க யார் மேல கண்ணை வைக்கணும், நகை மேல கண்ணு வைக்கணுமா, பொருள் மேல கண்ணை வைக்கணுமா, பணம் மேல கண்ணை வைக்கணுமா, இது மேல கண்ணை வைக்கணும், பொண்ணு மேல கண்ணை வைக்கணும். புரியுது உங்களுக்கு, பணம் மேல கண்ணு, பொண்ணு வந்து பொருள் கொண்டு வருது, நகையை கொண்டு வருது, காரை கொண்டு வருது வச்சுக்கீங்க. பொண்ணு மேல கண்ணு, பொருள் மேல கண்ணு போக கூடாது. அந்த பொருளை கொண்டு வந்தா பாருங்க ஒரு பொண்ணு, அவள் மேல கண்ணு. அல்லேலூயா. பாருங்க, எப்படி கொடுத்த நகைகள்லாம் என்ன ஆகிடுது, மேல தலமா மெத்த விட்டு வச்சுக்கிறேன். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவ என்ன பாருங்க, பாருங்க, நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆவியானவர் மேல கண்ணை வைங்க. அவர் வரங்களை கொடுப்பது மாத்திரம் இல்லை, அந்தந்த டைம்ல எந்தெந்த டைம்ல என்னென்ன வேணுமோ அதை உங்களுக்குள்ள அவரே நடப்பிப்பான். வரத்தை கொண்டு வந்து வரல, அந்த நகையை நட்டு கொண்டு வருவது மாத்திரம் இல்லை, அது எந்த நேரத்துல எந்த வரம் செயல்படணும், தீர்க்கதரிசனம் செயல்படணுமா. தீர்க்கதரிசன வரம் நான் பார்த்துக்கிறேன், எல்லா நேரத்தையும் செயல்படுறது கிடையாது. அந்தந்த நேரத்துல அந்தந்த வரம் செயல்படும். தீர்க்கதரிசியே நினைச்சா கூட அந்த எல்லா நேரத்துக்கு செயல்படுத்த முடியாது. சுகமளிக்கிற வரத்தை உடையவனாக இருந்தாலும் சரிதான், எல்லா நேரம் சுகமளிக்கு அதை தெரிஞ்சவனை கேட்டாலும் அந்த 9 வரங்கள் என் விருப்பப்படி எந்தெந்த நேரத்தில் எனக்கு தேவையோ அந்த நேரத்தில் நானே பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க, அந்த கிருபை கொடுங்க கேட்டார். அப்புறம் என்ன அர்த்தம், வரங்களை நான் எடுத்து நடத்த முடியாது. ஆனால் இது ஜபம் பண்ணிக்கிறார், என்னென்ன பண்ணிக்கிறாரு, ஆவியானவர் தான். அந்த யார் தீர்க்கதரிசனம் ஒரு ஆளுக்கு என்ன தீர்க்கதரிசனம் இப்போ நான் பார்த்து சில பேர் ஜபம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனமா அந்த பேசுறதை நான் பார்த்துருக்கேன். சில பேர் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு விவரிக்கும் போது ஆவியானவரை என்ன பண்ணுவாரு, அந்த நேரத்தை சத்தம் மட்டும் தான் ஜபம் பண்ண மாட்டேன். சில பேருக்கு விடுதலைக்கு அது மட்டும்தான் ஜபம் பண்ணுவேன், சில பேருக்கு வெளிப்பாடுகளோடு கூட ஜபம் பண்ணுவேன். இது நான் ஒரு டைம் நைட் பிரேயர் எல்லாம் முட்டி போட வச்சுட்டு பார்த்து நான் வாங்குறேன். நான் ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் அதை பேசினே வராரு, பேசுறேன் அந்த அவங்களுக்கும். ஆனா அடுத்த முறை யாரும் முட்டி போடல, ஓடி போயிட்டாங்க எல்லாரும். ஆனா ஆண்டவர் எனக்கு உள்ள வார்த்தை என்ன பண்ணாரு, இப்போ வாரான்றது எல்லா 24 மணி நேரம் வேலை செய்யாது, வராமல் ஓய்ந்து போகும், மணி மாசம் ஓய்ந்து போயிடும், அப்படிதான் வேலை போடுது. அப்ப என்ன, அந்தந்த எந்த நேரத்துக்கு வேணுமோ அந்த நேரத்துல இந்த வரம் என்ன பண்ணுவோம், ஆப்ரேட் பண்ணுவோம். அதை பண்ண வைக்கிறவர் தான் ஆவியானவர், கொடுக்கிறவரும் அவருதான், அந்த வரங்களை ஆப்ரேட் பண்றவரும் அவருதான். அப்படின்னா நம்ம யார் மேல கண்ணை வைக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் ஆவியானவர் பாட்டு நீ பாட்டு பாட ஆரம்பிச்சாரு, நிறுத்திட்டேன், நேரங்கள் நிறுத்திட்டேன். எனக்கு ஆண்டு ஆலோசனை கொடுத்தா, நீ ஆவியானவர் சம்பந்தமான ஒரு பாட்டை 6வது பாடுங்க. அதனாலதான் நான் நிறைய நேரங்கள்ல ஆவியானவர் சம்பந்தமான பாட்டை நான் எப்பயுமே நான் பாடுவேன். அந்த ஒரு பாட்டை பாடுவேன், எங்க இருந்தா தெரியாத சூழ்நிலையே ஆண்டு மாற்றி கொடுத்துருவார். ஏன்னா ஆவியானவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஐக்கியம் ஃபெலோஷிப், நம்ம கூட உதவி நிலையில் இருக்கக்கூடியவர். பிதாவும் இயேசு அங்கேயே இருக்கிறாங்க, பிதா தான் அதே இடத்துல இருக்கிறார். இயேசு வந்து போவார். இயேசு என்ன பண்ணுவாரு, ஆவியின் பெருமானத்துல வந்து போவாரு. ஆனா ஆவியானவர் அவரும் வந்து போவார். நம்மோட ஆவி நிரந்தரம், நமக்குள்ள இயேசு வந்து போவார். ஆவி நிரந்தரம் நமக்குள்ள தங்கி இருக்கிறாரு. சரிங்களா? சரி, இந்த 9 வாரங்களை பற்றி பார்த்தோம். நம்ம முதல் வாரம் பார்த்தோம்னா சின்ன பார்த்தோம். சும்மா நமக்கு ஒரு மைண்டை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம், இதுதான் எனக்குள்ள அதிகப்படியாக செயல்படுற ஒரு வரமா இருந்தது, இப்போ இருக்கு. ஞானத்தை போதிக்கிற வசனம் உண்மையாவே நாங்கள் வந்து நிற்கும் போது உண்மையாவே ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல நான் பேசுறது வேற, நான் ஒரு 1/2 மணி நேரம் கூட
டாபிக் பேசுவேன், அவங்களோட வசனம் குறிப்பிட்ட சம்பந்தத்தை பேசிட்டு போயிடுவேன். ஆனா இப்ப நான் வரங்களை பத்தி பேசணும், உங்களுடைய வரங்களை பத்தி பேசணும் ஈஸி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரசங்கம் பண்றோம். எப்பதான் நான் பேசணும், பயம் தான் எனக்கு, பயத்தோட தான் வந்து நின்று. ஆனால் கிருபையா ஆண்டவர் இவ்வளவு நேரம் நாங்க வரங்களை குறித்தோம். இதை விட்டு நான் எங்கேயே போல, வரங்களை கூடிய வரங்கள் ஆவியின் வரங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் ஆண்டவர் அவங்க பேச வச்சுருக்கிறாரு. அவருக்கு தான் மகிமை உண்டாகும். அப்ப பாருங்க, இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம், இந்த வசனம் நம்ம கூட இருந்துச்சுன்னா வேற வசனங்களை அழகா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த வரங்கள் ஒரு சிக்கத்தில் எல்லாம் புரிஞ்சது கத்துரு. ஆனா தேவன் கொடுத்தாராமா, சைமோயல் கொடுத்த ஒரு கனவு உண்டு. அதுல பாத்தீங்கன்னா இவரு பிளஸிங் டிஸ்ட்ரிபியூஷன் அவருடைய ஓனர் ஸ்டான்லி ஐயா பயங்கரமான வேத பண்டிதர், பயங்கரமான பைபிள் டீச்சர் அவர். அந்த மனுஷனுக்கு ஒரு கனவுல வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறபடி சொல்ற மாதிரி இருந்தது. நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணேன். அவர் பெரிய ஒரு தேவ நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்ட மனுஷன். அவர் தேவன் ஏற்கனவே கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ மீட்டிங் போன பாருங்க, 7 விதமான வரங்களை சொல்லி ஜோம் பண்ணும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அழைப்பு உறுதி போடும். முதல்ல வந்து ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லிட்டு சொன்னாங்க, ரட்சிப்பின் ஊழியன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சுத்திகரிப்பின் ஊழியன்னு சொன்னாங்க, சுத்திகரிப்பின் எழுப்புதல், ரட்சிப்பின் எழுப்புதல் சொன்னாங்க. இது ரெண்டுக்குமே ஒன்றும் நடக்கல. ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்களான்னு கேட்கிற ஆண்டவரை கவனிங்க. என்ன கேட்கிற ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்களா, ஆண்டவரே ஒரு அபிஷேகம் வந்து இறங்க மாட்டேங்குது, இப்படிலாம் கேட்க ஆண்டவரே விட மாட்டேன். அபிஷேக நேரம் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். எப்படி யாரும் உழுந்து புரண்டு எப்படி யாரும் கையில தர மாட்டேன். அந்த நேரம் அன்னி பேசலாம், அதிகம் பேச மாட்டேன். எனக்கு தெரியும் போலீஸ் ஸ்பிரிட் வந்து நேரம் போது எனக்கு தெரியும். ஆனா எப்படி யாரும் அபிஷேகத்துல வாங்கி இப்போ கூட நீங்க வாங்கணும். அதே நூயா கடைசி நேரத்தில் நாங்கள் ஜெயிப்போம், பால் நாங்கள் ஜோம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், எல்லாருமே என்ன பண்ணிடணும், அந்த ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்குது. இருக்கிறத மறுபடியும் அனல் முட்டி எடுக்கிற ஒரு அபிஷேகம் இருக்குது. புதுசாக ஆடுற அபிஷேகம் இருக்கிறோம். எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம வாங்கிடணும். சரிங்களா? நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு முதல் அபிஷேகம் வந்து இறங்குச்சு, எவ்வளவு இறங்கல. ரெண்டாவது அபிஷேகம் இறங்கல. ஆனா மூன்றாவதாக வசன எழுப்புதல் அப்படி சொன்ன மாத்திரம்னா அப்படியே வளர்த்த ஒரு அபிஷேகம் என் மேல வந்து இறங்குச்சு. அந்த அபிஷேகம் என் மேல இருக்கிறதுனாலதான் உண்மையாவே நான் கொஞ்சம் தான் பைபிள் படிச்சேன். நைட்டு எடுத்து வச்சு இந்த 1 Corinthians எடுத்து வச்சு படிச்சுட்டு காலைல ஒரு முறை கொஞ்சம் படிச்சுட்டு தான் நான் வந்தேன். தவிர மற்றபடி எந்த நோட்ஸ் எதுவுமே என் கையில் கிடையாது. எப்பயுமே நோட்ஸ் கொண்டு வருவாங்க, கொண்டு வரல. அவரை நம்பி வந்து நான் நின்ட்டேன். ஆனால் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிறேன்னா என்ன காரணம்னா, வேத வசனத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன எப்படி நடக்குது, எப்படி சாத்தியமானதுன்னா இந்த வரம் கிடையாது. இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம், இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் இருந்துச்சுன்னா நம்மளால பேசிக்கொண்டே கத்துற வார்த்தையை வியாக்கியானம் பண்ணினே போக முடியும். பேசும்போது பாருங்க, எடுத்து கொடுத்துனே வராரு. அந்த எக்ஸாம்பிள் சொல்லு, இந்த சம்பவத்தை சொல்லு, இந்த வேதத்தில் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லு. இது எல்லாம் எனக்கு அப்பப்போ நடுவில் வரும், மைண்ட் அட்டாக் ஃபிளாஷ் ஆகும். அது அப்படியே அது வந்த உடனே அடுத்தது பேசுவேன். இப்படிதானே பேசிட்டு போறேன். இதுதான் இந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய இந்த வசனம். சில நோட்ஸ் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணாரு, அவ்வளோ பெரிய திருச்சி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எப்படி போய் பக்கமா எழுதி பேசுகிறாரு. அது அவருக்கு அந்த ஒரு அது எவ்வளோ தீர்க்கதரிசனம் தான் பயங்கரமாக உழைக்கிறாரு. ஆனால் பிரசங்கன்னா என்ன நோட்ஸ் எடுத்துன்னு தான் வராது. ஆனால் தேவ கிருபையினால் அடுத்த தலைமுறைக்கான கிருபை ஆண்டவர்கள் வெளிப்படுது. ஆண்டவர்கள் வந்து நிற்கும் போது பேசிக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். 2வது வாரம் பாருங்க, ஞானத்தை போதிக்கிற வசனம். அடுத்தபடியா பாருங்க, அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தக்கூடிய வசனம். அறிவை உணர்த்துது, அது ஞானத்தை போதிக்கும், அது அறிவை உணர்த்தும். அது கூட என்ன அர்த்தம், போதிக்கிறதுனா நம்ம போதிப்போம், அது மற்றவங்களுக்குள்ள போய் அது வேலை பார்க்கும். நமக்கும் போதிக்கும், மற்றவங்களுக்கும் போதிக்கும். என் மூலமா எனக்கே ஆண்டவர் பலமுறை பேசியிருக்கிறேன். ஆனா அந்த அறிவை உணர்த்துகிற அந்த வாரம் இருக்குது பாருங்க, அது அறிவு. நான் எங்க விழுந்தேன், என்ன எங்க தவறினேன், நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணணும், அது முதல்ல என்ன பண்ணணும்னா அது ஞானத்தை போதிக்கிற வசனம். என்ன பண்ண, அதாவது நம்முடைய பாஸ்டன்ஸை காட்டக்கூடியதுதான் இந்த அறிவை உணர்த்தக்கூடிய ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. அது எல்லாம் இந்த அறிவை உணர்த்துகிற வசனத்துல வருது. அறிவை உணர்த்தும். ஏன் அப்படி ஆட்சி அப்படின்றத அது போதிக்கும். அறிவை உணர்த்தக்கூடிய ஒரு வரம். தேவ தூதர்கள் எல்லாம் பார்க்கறதுல இந்த வார்த்தை தான் வருது, அறிவை உணர்த்தக்கூடிய வார்த்தை. அடுத்தபடியே பாருங்க, வேறொருவருக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாச வரம். என்ன வரம் கவனிங்க, விசுவாச வரம். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வரம்.
இந்த விசுவாச வரம் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை, அந்நிய பாஷை வரம் அடிப்படை. அதுக்கு அடுத்த நிலையில ரொம்ப பேசிக்கான ஒரு வரம்னா இந்த விசுவாச வரம். இந்த விசுவாச வரம் இருந்தாதான் கொடுக்குது. ரோமன்ல வருது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் விசுவாச பிரமாணத்தின்படி அவன் உரைக்க கடவுள். விசுவாசம் இருந்தாலும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். நான் ஜவஹர் அவங்க ட்ரைனிங் எடுக்கும்போது அந்த அவங்க ஆவியில நடத்துவாங்க, தரிசனம் பார்க்க சொல்லுவாங்க. நானும் உட்காந்து நானும் அந்நிய பாஷையை வாங்கிட்டதுனால அந்நிய பாஷை பேசுறேன். சோதனம் என்று வச்சுக்கலாம்ப்பா. நானே நம்ம முற்றேன் மோதனம் பார்த்து எப்படியாவது வர செயல்படுமான்னு பாக்குறேன். ஒரு தரிசனம் வருவான், இந்த இடத்துல ஏதோ படம் மாதிரியே தெரியுமா, நான் தரிசனம் பார்த்து கிடையாது, எல்லாம் பார்த்தலாம் சொல்றாங்க. ஆனா பாக்குறேன், இது படம் மாதிரி தெரியுமாப்பா, இந்த பார்த்தா ஒரு லைட்டா வெளிச்சாட்சியுமே தெரியும், ஒரு சின்னதா ஒரு அப்படி ஒரு புள்ளி மாதிரி ஏதாவது தெரியுமே தவிர மற்றபடி ஒரு படம் எனக்கு தெரியாது. ஆனா என்ன என்ன சொல்றாங்க, முதல்ல அனுபவம், அந்நிய பாஷை பேசுங்க, நானும் கடந்து கத்துட்டா மாதிரி ஆண்டவரே நிரப்புங்க, எனக்கு தரிசனம் கொடுங்க. அது ஒரு தீர்க்க தரிசனம் வர சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இப்ப வரும் பாருங்க அந்நிய பாஷை வரும் பாருங்க, தீர்க்க தரிசனம் வரும் பாருங்க, ஆப்ரேட் ஒரு 4 செக்ஷனு அந்நிய பாஷை வரும் பாருங்க, தீர்க்க தரிசனம் வரும் பாருங்கன்றாங்க. எங்கத்தான் வருது, எனக்கு வருது அந்நிய பாஷையும். அந்நிய பாஷை வாங்க வந்துருச்சு அப்படின்னு நினைக்க, அபிஷேகம் வந்துச்சு, அந்நிய பாஷை அவங்க வந்துச்சுதான். ஆனா ஃப்ளூயன்ஸா நல்லா ஃப்ரீயா நினைச்சா பேசுறதுக்கு நினைச்ச நிறுத்தத்துக்கு முடியாத ஒரு காலகட்டம். தீர்க்க தரிசனம் வரல, தரிசனம் பார்க்கறது வரல. ஆனால் அந்த நாட்டுல ஆண்டவர் அபிஷேகத்தை மாத்திரம் ஒவ்வொரு செக்ஷன் நடக்கும். அது எப்படிதான், அது எப்படி நரம்பெல்லாம் புடைச்சிடும், நரம்பெல்லாம் புடைச்சிடும். அப்படியே மேல அபிஷேகம் வந்து அப்படியே சர்வாங்கத்தை அருணபலின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படியே பார்த்தா வந்து அக்கினி என் மேல வந்து இறங்கும். துள்ளி மீன் அப்படியே நெருப்புல போட்டு மீன் துள்ளுற மாதிரி தான் போட்டு அப்படியே துள்ளி உடம்பெல்லாம் அனுபவம் சர்வாங்கத்தை அங்கங்கும் பாட்டா கட் பண்ணிட்டு எடுக்கிறது மாதிரி தான் அந்த அக்கினி வந்து மேல உடம்புல எல்லா பகுதிகளிலும் இறங்கும். இப்பயும் ஆண்டவர் இந்த பிசாசெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறேன், போராட்டத்தை எல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறேன்னா என் மேல வந்திருக்கிற அபிஷேகத்தினாலும் அவ்வளவு வந்ததுனாலதான் எந்த பிரச்சனை தட்டி விட்டு நான் பாட்டு ஆண்டு விட்டு அதுவுமே அதையும் தாண்டி நம்ம மனமொழி வாக்குறது தான் இருக்குது. ஆனா எவ்வளவு சீக்கிரத்துல நான் அசரதில்லை. என்னன்னா மேல வந்து இறங்கின அக்கினி தாகம். ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒரு முறை பெற்றுட்டே விட மாட்டேன், இல்லை நாங்க நடக்கணும். அது வந்தாதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா என் ஆண்டு சொல்லியிருக்கிறேன், நீ அப்படி அநேகரை அபிஷேகிக்கிறவனா மாறுவான்னு சொல்லியிருக்கிறேன். அது நடக்குன்னு சொல்லிட்டு தான் ஆண்டு என்ன பண்றாரு, நடத்தி கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியா விசுவாசம் மலைகளை பெயர்க்க விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா மலைகளை பெயர்க்க முடியும், விசுவாசை துரத்தி விட முடியும். இந்த அற்புதம் செய்யற சக்தியும் மரம் இருக்கு. அற்புதம் செய்யணும், அற்புதங்கள் நடக்கணும், குருடர் பார்வை அடையணும், உடவன் நடக்கணும், சப்பானியர் நடக்கணும், செத்து போனவன் எழுந்திருக்கணும். இந்த வாரம்லாம் செயல்படணும்னா, இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி செயல்படணும்னா விசுவாச வாரம் முக்கியம். யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்திட்டார். ஜெபம் பண்ணினே சூரியன் சந்திரன் நிலாவையும் சூரியனையும் அவர் நிறுத்திட்டார். அது என்ன வாரம் செயல்படுத்தின அற்புதம் செய்ய சக்தியில விசுவாசம். அற்புதம் செய்யறவரு என்ன செய்யறாரு, விசுவாசத்தினால காற்றை கடலை இயேசு அதட்டினார். இன்னும் மேஜிக்க பண்ணாரு இல்ல, விசுவாச வரத்தை செயல்படுத்தினார். காற்று கடலை என்ன ஆயிடுச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு. அப்ப விசுவாச வரம் ரொம்ப அடிப்படை. விசுவாசம் வரம் இருந்தாதான் மற்ற வரம் சுகமாக்கணுமா, விசுவாசம் வரம் வேணும். அற்புதம் செய்யணுமா, விசுவாசம் வரம் வேணும். பேய தோக்கணுமா, விசுவாசம் வரம் வேணும். அந்த வரங்கள் வந்து விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு வரம். இயற்கை மேல அதிகாரம், மனுஷன் மேல அதிகாரம், பேய் மேல பிசாசுகள் மேல அதிகாரம், மனுஷங்கள் மேல அதிகாரம், அதிகாரிகள் மேல ராஜாக்கள் மேல அதிகாரம், அது எல்லாம் செய்யக்கூடியதுதான் வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். குணமாக்கும் ஒரு வரம் இல்ல, குணமாக்குறது வந்து பல விதமான வியாதிகள் இருக்குது. ஒரு மீட்டிங் போயிடல, எங்களுக்கு இப்போ நாளும் வந்து சென்னையில் ஒரு மீட்டிங் எடுத்து பார்த்தா அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க, வேற எதுக்கும் ஜெபிக்கல, யாரெல்லாம் குழந்தை பாக்கி இல்லாதவங்க எழுந்து அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டு என்ன பண்ணிருக்காரு, அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு ஜெபம் பண்ணி குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்காரு. ஆற்றலும் செயல்படும். ஆனா அதிகபட்சமா என்ன வர செயல்படுதுன்னா, இந்த மாதிரி கர்ப்பத்தின் கனி இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த கர்ப்பத்தின் கனி வரதான ஒரு கிருபையாக கொடுத்துருக்காரு. கிருபையாக தர வரம். அது மனுஷன் பெருமை போராடுறது உண்மை இல்லை, தேவனால் உண்டானது. அப்ப வரங்கள்ல சுகமாக்குற வரம் நிறைய விதத்துல செயல் இருக்குது. ஜான்ஜி லேக் என்கிற தேவ மனிதன், அந்த மனிதன் வந்து ஆண்டவர் வரங்கள் ஆண்டு நடத்துறாரு, அற்புதங்கள் நடக்குது, சுகம் நடக்குது. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு பசித்தாகமா, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள வேண்டும் பாக்கியவான்கள்.
அவன் திருப்தி அடைவாங்க போட்டு. நீதியின் மேல அவருக்கு ஒரு தாகம். உங்களுக்கு என்ன இருக்குது? சில பேருக்கு என்ன இருக்கும்? நிறைய சாப்பிடணும், நிறைய தூங்கணும், நிறைய ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய ஊரை சுத்தணும், இப்படிலாம் ஆசை இருக்கும். அவருக்கு ஒரு ஆசை நீதியின் மேல. என்ன ஆசையா? தாகம். என்ன தாகமா? வரங்கள் வேணும், வல்லமை இன்னும் அபிஷேகம் பெற்றுட்டு வரம் செயல்படுது, நிறுத்துறது இன்னும் எனக்கு அதிகமாக வேணும். ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நான் தருவேன்னு சொன்னார். என்னாச்சு தெரியுங்களா? அவர் கண்ணு கொடுத்துறது தெரியுங்களா? ஒரு ஆள் வந்து 2 வியாதியோட வந்து நின்னா அப்படியே எக்ஸ்ரே ஓடுற மாதிரி ஓடுமா. அவருக்கு எப்போ வந்துச்சு வியாதி, ஏன் வந்துச்சு வியாதி, அந்த வியாதி போகணும்னா என்ன பண்ணா போகும், இது எல்லாத்தையும் படிப்படிப்படியா ஆண்டவர் சொல்லுவார். இது எல்லாத்தையும் காட்டு வரும் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமா இல்ல, பலமா. இப்ப பாருங்கன்னா வியாதி வந்து இப்ப ஒரு சாதாரண நிலை என்னன்னா, வியாதி உள்ளவர்கள் கையில் வைத்தால் சுகமாகும். இது சாதாரண ஒரு நிலை. ஆனா வரம், இது வரது உச்சம் எப்படி இருந்துச்சுனாலும் வியாதி, இந்த ஆளுக்கு என்ன பண்ணா அதுல அந்த வியாதி வந்துச்சு. இந்த வியாதி போகணும்னா என்ன பண்ணணும்? நான் வியாதியை குணமாக என்ன பூஜை ஜபம் சொல்லுது, கை வச்சு ஜபம் சொல்லுது, இது நிறைய படி வச்சுட்டு போய் சுகமாக்கினாரு, நான் அடைய போட்டு சுகமாக்கின, இது நிறைய படிகள் இருக்குது. அப்ப இதுல எப்படி செயல்படணும்? இந்த வரம் இறங்கிச்சு அவருக்குள்ள. யாருக்குள்ள சொல்லுங்க, சொல்லுங்க, யார் மேல இறங்கிச்சு? ஊழியர் மேல இறங்கிச்சா? யார் மேல? எங்கே கூடாது, ஜெயன் மேல இறங்கிச்சா? யார் மேல இறங்கிச்சு சொன்ன? எந்த ஊழியர் சொல்லுங்க, எந்த ஊழியர்? ஜான் ஜி லேக், அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா வசித்த தேவ மனிதர். அந்த மனுஷன் இருந்த மாகாணம் என்ன நடக்குதுன்னா தமிழ்நாடு அளவு. தமிழ்நாடு தான் மாகாணம். தமிழ்நாடு அளவுக்கு ஒரு மாகாணம், அமெரிக்காவில் ஒரு மாகாணம். இங்க நம்ம மாநிலம் மாகாணம். அந்த மாகாணம் முழுவதும் ஒரு நோய் இல்லாத ஒரு மாகாணம் சர்டிபிகேட் வாங்கினாங்க. டாக்டர் சர்டிபிகேட். அந்த மாகாணம் நோய், மாகாணத்து நோய் பாரு. இந்த கடலூர்ல அந்த இடத்துல என்னதான் இது ஆஸ்பத்திரியா இருக்குது. இந்த ஆஸ்பத்திரி அப்பா சுத்தியுமே வியாதி என்ற பேய் சுத்தியுமே இருக்குது. பாப்பா பிரியா தரிசனம் பார்த்தா ஹாஸ்பிட்டல், அவர் அபிஷேகம் பெற்ற ஆரம்பத்தில் நிறைய தரிசனம் பார்த்தா இப்ப என்ன தெரியல. அதுக்கு ஹாஸ்பிட்டல பாத்தீங்கன்னா, எங்க ஹாஸ்பிட்டல் ஜெபிக்கும் போது அவங்க காட்டினாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல பெரிய பாம்பு சுத்திய படுத்துருக்கலாம். ஒரு பெரிய ஒரே ஒத்த பாம்பு சுத்திய படுத்து வரவங்க ஊதியிருந்தாங்க. என்ன பண்ணிக்குது? வியாதிய வரவங்களுக்கு மட்டும் இல்ல, அட்டெண்டரா இருக்கிறாங்க பாருங்க, அட்டெண்டர் வராங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் வியாதி அனுப்பி கொடுக்குறாங்க. ஒரு பாம்பு படுத்து வேலை பண்ணிட்டு இருக்குது. அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி பெரிய நடமாடும். அப்ப வியாதி வருதுன்னா என்ன காரணம்? ஏதோ ஒரு பாம்பு உட்காந்து என்ன பண்ணுது உண்மையே சொல்றான். மூச்சு காத்து விட்டு இருக்குது. மூச்சு காத்து, அது மூச்சுல விஷம் வரவும்ல, உள்ள வர வந்தவங்கன்னா கூட வரவங்க வியாதி வந்துருது. அந்த மாதிரி வியாதினா பின்னாடி ஏதோ ஒரு பாம்பு படுத்து வேலை பார்த்துட்டு இருக்குது. அப்ப இதை குணமாக்கக்கூடிய ஒரு வரம் தான் இந்த குணமாக்கக்கூடிய வரம். அந்த வரத்தை ஆவியான நமக்கு கொடுத்து செயல்படுத்துகிறார். இந்த அடுத்த வேறொருவருக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட். கண் பார்வையை வரணும், சர்வானி நடக்கணும், ஊமையை பேசணும். இன்னொன்று இந்த மாதிரி நிராக்கள், தண்ணீர் ரத்தமா மாறுது, தண்ணீர் ராசரசமா மாறுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கணும். இது எல்லாம் நடக்க வைக்கிறது தான் என்னது? இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி. ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட். ரொம்ப நாட்பட்ட வியாதிகள் இதெல்லாம் குணமாகும். இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த வரத்தின் மூலமாக ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அற்புதம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கிஃப்ட் ஆண்டவர் எனக்குள்ள. இதன் மேல ரொம்ப தாகம் இருக்கு. அற்புதங்கள் செய்கிற சக்தி மேல ரொம்ப தாகம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஊழியத்தின் மூலமா குருடர்கள், உழவர்கள் எல்லாம் சப்பானி எல்லாம் நடக்க போறாங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா அதுக்கு எது நம்ம தாழ்த்தணும், ஜெபிக்கணும், உழைக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா ஆண்டவர் சொன்னார். அநேக மக்கள், எளிய மக்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு தெரியல, நான் போகணுமா அவங்க வருவாங்களான்னு தெரியல, எப்படின்னு தெரியல. ஆனா தேவன் அந்த அற்புதங்கள் செய்கிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் சரியான மினிஸ்ட்ரியே மிராக்கிள் மினிஸ்டர்ஸ் ஏற்படுத்துறது தான் அவங்க ஊழிய நோக்கம். வேறொருவருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் வேறும் ஆண்டு சொல்ல போறாரு. நேரம்
இவரெல்லாம் கருத்தை நம்பி கொண்டு உட்கார வச்சு இதெல்லாம் சொல்ல வைக்கிறேன். இதில் நான் பேசுறேன்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. கவனிக்கும். ஆண்டவர் ஏன் பேசுறாருன்னா அது நமக்கு தரப்போறாரு. ஆண்டவர் ஏன் பேசுறாருன்னா அவன் தரப்போறாரு. லீடிங் நான் அப்படியே நான் ஜெபம் பண்ணி முடிச்சலாம்னு நினைச்சேன். சும்மா வெறும் ஜெபம் பண்ணி ஒரு ஆவிக்குரிய பேயெல்லாம் கட்டி ஜெபிப்போம், அபிஷேக ஜெபம் பண்ணுவோம் தான் வந்து நின்னேன். ஆனா அங்க பிள்ளைங்க பாட்டு பாடின போது சொல்லிட்டாரு, நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது, போய் அங்க ஜெபமே பண்ணக்கூடாது. அதனாலதான் வந்து அவருக்கு கீழ்ப்படைஞ்சு வந்து நான் வாய் திறந்த மாதிரி இவ்வளவு நேரம் பண்றேன். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆக போட்டு நான் பேசுகிறேன். ஆண்டவர் கீழ்ப்படிக்கிறதுனால நான் பேசுகிறேன். முடிக்க போறோம். நம்ம கடைசியை முத்திரைக்க போறோம். தீர்க்க தரிசன உரைகள் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை தரங்கள். ஆவி என்ன பண்ண போகுது, நம்ம ஆவி வரப்போது, பரிசுத்த ஆவியா வரப்போறாரு. வந்து நம்மளை தீர்க்க தரிசனங்களை உரைக்கக்கூடியவர்களாய், சொப்பனங்களை காணக்கூடியவர்களாய், தரிசனங்களை பார்க்கக்கூடியவர்களாய், கனவுகளை காணக்கூடியவர்களாய், கனவுகளை தரிசனங்களை அடையக்கூடியவர்களாய் நம்மை மாற்ற தீர்க்க தரிசன வரம் வந்து நம்மள ஆவியை மாற்றப்போம். சவுல் பாருங்க, கழுதையை தேடி போனான். திரும்பி வரும்போது அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் அவன் மாறி போனான் சொல்லப்படும். தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லப்படும். அவன் தீர்க்க தரிசனம் வாரம் வந்து ஒரு மனுஷன் மேல வந்துச்சுன்னா அவன் வரும் காரியங்களை 3 காலகட்டங்களையும் நிதானிக்கக்கூடியவனாய் அவன் மாறிடும். கடைசி நாட்கள்ல எல்லாருக்குமே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் வரத்தை தாருங்க. தீர்க்க தரிசனம் ஊழியம் வேற, தீர்க்க தரிசி வேற, தீர்க்க என்பது வேற. கடைசி நாட்கள்ல அந்த காலத்துல யாரும் தீர்க்க தரிசி இருந்தான். கடைசி நாட்கள்ல வாலிபர் வாயினால, வாலிபர்கள் மூலமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா, சின்ன பிள்ளைகள் ஒரு விதமா நடத்துவாரு, வாலிபர் ஒரு விதமா நடத்துவாரு, பெரியவங்க ஒரு விதமா நடத்துவார், ஊழியர்கள் ஒரு விதமா நடத்துவார். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் ஊழியக்காரர்களுக்கு தானே விட. சின்ன பிள்ளைங்க அவங்க லெவலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பெரியவங்க ஊழியக்காரங்க அவங்க லெவலுக்கு சொல்லுவாங்க, வாலிபர்கள் அவங்க லெவலுக்கு அவங்க தீர்க்க தரிசனங்களை அவங்க உரைப்பாங்க. அதனால தீர்க்க தரிசனம் வரும். கடைசி நாட்கள்ல எல்லாருமே இந்த பொருள் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா பக்கங்களை வரும். 13:2 மாசம் 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை கேட்கத்தக்கதாக சகல விசுவாசம் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் தீர்க்க தரிசனம் வர நம்ம மேல வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், சகல ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும், சகல அறிவையும் அறிந்து கொள்ள முடியும். நல்ல கவனிங்க, ரொம்ப இந்த வாரம் எதுக்குங்க ரகசியங்களை அறிந்து கொள்ள, அறிவை அடைய நமக்குள்ள விருப்பம் வரணும். ஒரு வீட்டுல போய் நின்னா அந்த வீட்டுல என்ன ரகசியம் இருக்காங்க, என்ன அறிவு, அந்த அறிவு அவங்க என்ன சொல்லணும் ஆண்டவரை, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க ஆண்டவரை, அந்த அறிவை அடையணும். ரகசியம் தெரியும். நான் கேட்ட ஆண்டவருக்கு, ஆண்டவரை ஒரு சுவிசேஷம் சொல்றான் ஆண்டவரை, ஆனா அந்த வீட்டுல போய் நின்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லித்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லணும் சொல்லுங்க. அறிவு ரகசியம், இந்த குடும்பத்தை குறித்த ரகசியம் அவங்க வெளிவரணும். சும்மா நமக்கு நற்செய்தி மட்டும் அறிவிச்சு வரக்கூடாது, அதோடு கூட சேர்ந்து அவர்களுக்கு ரகசியங்களை சொல்லிட்டு வரணும். கனவு மூலமா செயல்படுகிற அந்த வரம், தரிசனம் மூலமாய் செயல்படுகிற வரம், அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு எண்ணங்கள் மூலமா என்ன தாட்ஸ் வரும், தீர்க்க தரிசன தாட்ஸ் எண்ணங்கள் வரும், தீர்க்க தரிசனமா எண்ணங்கள் வரும். நான் ஒரு பாட்டு பாடணும்னா அந்த பாட்டு என்ன பாட்டு பாடணும்ன்றது ஆவியானவர் எனக்கு கேட்கறது உண்டு. வாயத்தளர்ந்து அவன் பேசுறது, வாயத்தளர்ந்து மக்களை பணியப்படுத்தி தரிசனத்துக்கு வார்த்தை உண்டாயிட்டுன்னு வசனம் சொல்லுது. வார்த்தை உண்டாகும், அப்படியே போய் நிற்பாங்க, வார்த்தை அப்படியே பேசினே இருப்பாங்க. இறைமையாக செயல்படுது. எசேக்கியேல் தரிசனங்களை பார்த்தாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசனம் வரும். எல்லாருக்கும் காமனாக தர போறாரு. கடைசி நாட்கள் இந்த வரம் வசனம் வரும். மற்ற எல்லா ஊழியருக்கு அழைப்போடு கூட இணைந்து கொள்ளும். அடுத்தபடியா வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிதல், முக்கியமான ஒரு வாரம் ஆவிகளை பகுத்தறிதல். நாம பயில போடு, நீ என்ன ஆவியை உடையவன் என்று அறியீர்களா அப்படின்னு கேட்கிறார். யாரை பார்த்து கேட்டாருன்னா அந்த பேதுருவையும் யாக்கோபா, பேதுரு யாக்கோபு
என்ன சொல்றாங்க, சமாரியாவில ஜனங்கள்லாம் இயேசு ஏத்துக்கல, இயேசு வழி தர மாட்டாங்க. சொல்றாங்க, ஆண்டவரே எலி அக்கினி இறக்கினது போல நாமளும் அக்கினி இறக்கி இவங்களால அடிச்சிடலாமா? அது சொல்றாரு, என்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா? அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன ஆவியே உங்களை என்ன ஆவி இருக்குது? நம்ம பொதுவாக கேட்போம், என்ன ஆவி இருக்குதுன்னு கேட்குது. அப்படிதான் அப்படி கேட்டுருக்காரு. கொல்லாத ஆவி இருக்குதியான்றாரு. நான் அது சமாரியாவில் இருக்கிற ஜனங்க மேல ஒரு ரட்சிப்பின் திட்டம் வைத்திருக்கிற, நீ என்ன அக்கினி இறக்கி அடிச்சிடலாம் நினைக்கிறியா? அதான் ஆவியை பகுத்தறிகிறவா. மனுஷனுக்குள்ள என்ன ஆவி செயல்படுது? தேவனை குறித்து அறிய முடியும், தேவ தூதர்களை குறித்து அறிய முடியும், நம்மளை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வர. பிசாச துரத்த முடியும், பிசாசு என்ன கண்டுபிடிக்க முடியாது, என்ன விதமான பிசாசை கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன, நமக்குள்ள என்ன ஆவி செயல்படுது, நம்மளை பகுத்து பார்க்கணும். நம்ம நல்ல ஆவில இருக்கிறோமா, கர்த்தரால் நடத்தப்படுறோமா, இல்லை சுத்தாக்குள்ள வந்து உட்காந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? பகுத்து பார்க்கணும். ஆவில பகுத்தறிகிறவா ரொம்ப 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 முக்கியம். சில நல்ல செய்யறவங்களே சில பேர் இருப்பாங்க, ஆனா பல தீமை கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் ஆவியில பகுத்தறிகிறவா எல்லாருக்கும் தேவை. மற்ற எந்த வாரம் இருக்குதோ இல்லையோ, ஆவியில பகுத்தறிகிற வாரம் இருந்தாதான் நம்ம வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவர்கள வாழ முடியும். அடுத்தபடியா வேறொரு பற்பல பாஷை, எல்லாம் கவனிங்க, பற்பல பாஷை கவனிங்க. அடுத்த ஒரு வாரம் வியாக்கியானம் 2 சேர்த்து சொல்லிடுறேன். பற்பல பாஷை. என்ன பற்பல பாஷைகள்? என்னது? பற்பல பாஷை. அந்நிய பாஷை என்பது தேவனுக்கும் நமக்குமான பாஷை. என்ன கவனிங்க, அந்நிய பாஷையும் போடப்பட்டிருக்கிறதுல அன்னோன் டங்ஸ், அது நமக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியக்கூடிய ஒரு பாஷை. அது வந்து மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அந்த பேசி போறது அந்நிய பாஷை. ஆனா இப்ப நான் என்ன பண்ணணும்னா, திடீர்னு நான் தமிழ்ல பேசிக்கொண்டிருக்கிற நான் ஒரு ஹிந்தியில பேச முடியும், ஒரு தெலுங்கு மொழியில பேச முடியும், ஒரு ஜப்பான் மொழியில பேச, ஒரு ஜப்பான் ஆளுங்க பாருங்க, இப்ப மொழி ஜப்பான் மொழி தெரியுதுன்னா என்ன பண்ணுவேன், நான் திடீர்னு தமிழ்ல பேசுறது நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு ஜப்பான் மொழியில பேசுவேன். ஆனா உங்களுக்கு யாருக்கும் ஜப்பான் மொழி தெரியுமா? வேற எதுவும் தெரியாதா? நான் இப்ப அவருக்கு தெரியும் ஜப்பான் மொழியில நான் என்ன பண்ணேன், நான் ஏதோ ஒன்று பேச விரும்புறேன், கட்டத்தை வந்து அவர்கிட்ட இதை பேச விரும்புறேன்னா நான் திடீர்னு ஜப்பான் மொழியில பேசுறேன். அவருக்கு மட்டும்தான் தெரியுது ஜப்பான் மொழி. இது அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷைன்னா நமக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் சொல்லப்போ நமக்கே தெரியறது இல்லை. அதுக்கு இன்னும் ஆழத்துக்குள்ள போனாதான் அதுக்கு வியாக்கியானம் எல்லாம் வரும். அது என்ன பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், வியாக்கியானம் வரும். ஆனா இந்த வர பற்பல பாஷை செயல்பட்டா அவருக்கு ஜப்பான் மொழி தெரியும்னா என்ன ஜப்பான் மொழி பேச வச்சு அவருக்கு சில காரியத்தை உணர்த்துவார். நம்ம இருக்குது அதுக்கு வந்து திடீர்னு நான் சைனா மொழி தெரியும்னு வச்சுங்களா, நான் என்ன பண்ணுவேன், நான் இப்ப நீங்க எல்லாம் உட்காந்து இப்ப வந்து சொல்றாரு உங்க வீட்டுக்காரு இப்படி ஆக போறாருன்னு நான் சொன்ன பப்ளிக் சொன்னவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கல. இப்ப நான் சைனா மொழி அது தெரியும். நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு எல்லாம் நான் தப்படி ஆவியானவர் இறங்குவார், இறங்கி என்ன பண்ணுவேன், சைனா மொழியில் பேசியிருப்பார். அப்படின்னு பேசி என்ன பண்ணுவாரு, இது வீட்டுக்காரருக்கு இப்படி ஆக போகுது அப்படின்னு என்ன பண்ணுவேன், நான் இப்ப இந்த மொழியில பேசுவேன். உடனே அதுக்கு என்ன ஆகும், ஆண்டவரே வீட்டுக்காரர் விட்டு ஆண்டவரே அவங்க பின்னாடி இருந்துட்டு போட்டு ஆண்டவரே ஒரு ஆளாவது இருந்துட்டு போட்டு ஆண்டவரே அப்படி எடுத்துக்கிட்டு போயிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவோம், உடனே அது பேசும். இதுதான் என்னது, அந்த பற்பல பாஷை வரும். இது அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷை பேசினா நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கடைசி பிரேயர் முக்கியமான சொல்லுங்க. பற்பல பாஷை. இந்த பாஷை மற்றவங்களுக்கு தெரிய எப்படி சொல்றது புரிஞ்சிடல. இந்த பற்பல பாஷை அந்நிய பாஷை என்பது நமக்கும் தெரியாது, தேவனுக்கும் தெரியாது. நமக்கு தேவனுக்குமான பாஷை, ஆனா நமக்கு தெரியாது. அதை நாம் வியாக்கியானம் பண்ண முடியும். அதுதான் வியாக்கியானம். பேசுறேன்னா இதுக்கு எனக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சவங்க என்னடா பேசுறான், ஏன் ஆண்டவரை என்னை விட்டுட்டீங்களே, கை விட்டுட்டீங்களே, 7 லாமா சபக்தானின்னு ஆண்டவர் சொன்னார்ல, அதுக்கு இப்படிதான் 7 லாமா சபக்தானின்னா ஏசு பேசிட்டாரு. ஆனா அதை வியாக்கியானம் பண்றது யாருன்னா பைபிள் எழுதவர் யாரு கேட்கலாம் தெரியல, யோவானமா மத்தியவன் தெரியல. 7 லாமா சபக்தானின்றாரு. இது அந்நிய பாஷை.
ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இயேசு பேசுறாரு. ஆனா அதை மொழிபெயர்த்தவரை வியாக்கியானம் பண்ண ஏதோ ஒரு பரிசுத்தமான இந்த மாதிரி பரிசுத்தம் என்ன பண்றாரு, அதுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு அது அர்த்தமாவும் அப்படி போட்டுக்கிறார். சொல்லுங்க உங்களுக்கு அர்த்தமாவும் போட்டுக்குது அப்படின்னா அந்த பாஷையை வியாக்கியானம் பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணும், அந்த வியாக்கியானம் வர வேண்டும். பற்பல பாஷை பேசுறதுன்றது உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க. ஆனா வியாக்கியானம் பண்ணுறதுன்றது பேசுகிற அந்நிய பாஷையை நாம வேறு ஒரு மொழியில மொழிபெயர்க்க முடியும். நான் சொல்றது வழங்குதா? அப்படின்னு 9 விதமான வரங்களையும் ஆவியானவர் தராரு. 9 விதமான ஊழிய வரங்களையும் இயேசு தராரு. இந்த எல்லா வரத்தையுமே பிதா நமக்குள்ள கிரியை செய்ய வைக்கிறார். ஆவியானவர் இந்த வரங்களை கொடுக்கிற ஒரு ஆவியானவர், அந்த ஆவியானவர் மேல கண்ண வைக்கணும், வரங்கள் மேல கண்ண வைக்கணும். ஆண்டவர்கிட்ட 7 வருஷம் ஜெபிச்சிருக்க வரங்களுக்காக. ஒரு முறை ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல பிதாவுக்கு முன்னாடி நிக்கிறார். இயேசுக்கு போனாரு. இயேசு வந்து பிதாவை கொண்டு போனாரு. ஆவியான வழி நடத்தினார். பிதாவிட போய் கவனிக்கணும். பிதாவிட போய் நின்ன உடனே பிதா வந்து உட்காந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா பனி படர்ந்த ஒரு இடம் போல இருக்கு. எது பேருக்கு தரிசனம் தெரியாது, எப்படின்னு தெரியல. பனி படர்ந்த இயேசு இடம் வேற மீட் பண்றாரு. அது அடுத்த கட்டமா பிதா கிட்ட போறாங்க. அவங்க எல்லாம் பிதா கிட்ட போறாங்க. பனி படர்ந்த மலையில பார்த்தீங்கன்னா முகம் தெரியல. பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து இருக்கிற மலையும் தெரியுது. அங்கே போய் நின்ன உடனே என்ன பண்ற, அவர் கேட்கிறாரு, பிதா கேட்கிறாரு, வாட் யூ வாண்ட் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசிக்கிறாரு. வாட் யூ வாண்ட். உடனே இவர் வந்து எனக்கு 9 வரம் கேட்கிறார். 9 வரங்கள் வேணும்னு கேட்கிறார். உடனே அடுத்த பிதா கேட்கிறார், வரம் வேண்டுமா நான் வேண்டுமா? நீங்களா என்ன சொல்லியிருக்கீங்க? வர சீக்கிர குழந்தை வேண்டுமா நான் வேண்டுமா? கேசு கேட்கிறேன். என்ன கேட்பாங்க? இனி வேணாம். ஆனா அந்த இடத்துல ஆவியானவர் சொன்னாரா, வரம் வேணாம் நீங்க தான் வேணும்னு சொல்லு. ஆவியானவர் பின்னால வந்து பேக்கப் பேசிக்கிறார். வரம் வேணாம் நீங்க தான் வேணும்னு சொல்லு. உடனே சொல்லிக்கிறாரு, என்ன இவருதான் 7 வருஷம் ஜெபிக்கிறார். இதுக்கு ஃபுல்லா சாரி என்ன ஜெபிக்கிறாரு, வர வேணும் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கிறார். ஆனா அங்க போனோடனே ஆவியார் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தெரியாத பிள்ளைக்கு தெரியாதா, நான் இந்த மனுஷன் இதுதான் வந்ததுன்னு தெரியாதா என்ன? ஆனா அவரு என்ன சொல்ற, ஆவியானவர் வரம் வேணாம் நீங்க வேணும்னு சொல்லு. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, வரம் வேணாம் நீங்க தான் வேணும்னு சொன்னேன். புன்குருவு கொடுத்தாங்க. இதை என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. மூமெண்ட் தெரிஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு வசனம் சொன்னாங்க, எபேசியர் 1:3, உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினாங்க. ஓ உங்களுக்கு நினைக்கும் போதெல்லாம் நிறைய மரங்கள் செயல்படுது. உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ஆவியின் மரங்கள்ல அதிகமான ஒரு அளவுல செயல்படுத்த ஒரு மனிதன் தான் ஜீசஸ் தான். மற்ற எந்த ஊழியக்காரர்களை விட, மற்ற எந்த உலகத்திலேயே என்ன சொல்ல முடியும், மற்ற எல்லா ஊழியக்காரர்களை விட இந்த மனுஷனுக்கு தான் இந்த 7 வருஷம் ஜெபிச்சிருக்கிறார். அவ்வளோ மரங்கள் செயல்படக்கூடிய கிருபை தேவன். அதை தான் அந்த தேவன் தான். நீங்க என்னது ஜெபம் பண்றீங்கன்றது முடிவு பண்ணீங்க. எதுக்கு ஜெபம் பண்ண போறீங்க? ஒரு மனுஷன் வந்து வியாதியை படுத்தே கிடந்தானா, அந்த மனுஷனுக்கு ஒரு மிஷினரி ஜெபிக்க வந்தார். என்னங்க எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டாராம். அவர் என்ன கேட்டாராம், கால் நடக்க முடியல, அதுக்கு ஜெபம் சொல்லலையா, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஜெபிச்சிருக்காங்க. அப்படி ஜெபிச்சிருக்காங்க. இந்த முறையும் கேட்டாராம், பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்ட உடனே அவர் அந்த மிஷின் ஆவியில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா பல நாட்களாக படுத்து படுக்கையை கடந்த மனிதன் துள்ளி குடிச்சிருந்தான். அதை கவனிக்கிறீங்களா? வேண்டியது என்ன? தேவனையும் தேவன ராஜ்யத்தை தேவனை தேரணும், தேவன ராஜ்யத்தை தேரணும். மற்றது எல்லாம் கூட வந்து பின்னாடியே வந்துடும். நான் சொன்ன முதல்ல அவர் சொன்ன பொண்ணு வந்தாதான் மற்றது எல்லாம் வரும். தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா இது எல்லாம் ஆப்ரேட் ஆகும். எழுந்து கொடுக்கும் நல்ல ஃப்ரீயா ஜெபிங்க, ஆவில ஜெபிங்க, நல்ல ஃப்ரீயா. நீ மாறா அந்த நாசம் கர்த்தனா மாசேவான் நிறைய வாடா மாதிரி வா பிள்ளைங்க அப்படி எடுத்தவாங்க. நீங்க அவனா அந்த நல்ல ஃப்ரீயா ஆவி நிரப்பட வரைக்கும் ஆவியாளர் நிரப்பட வரைக்கும் விட்டு கொடுங்க. நம்மளை நம்பி கொண்டு
கொண்டு வந்திருக்கிறார். நீ மாறாதா சந்துனியான ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை, ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை. அப்பா தானா மாலா அந்தனா சகத்தனா மானா குனா மஷிகா மானா காத்தனா கப்பா ரீகா தானா மாலா அந்தனா சகத்தனா மஸ்தேகா தானா கப்பா அல்லாஹ் ரீகா தானா மாலா காத்தனா சகத்தனா மாலா தானா ஷகுடி காத்தனா மஸ்தேகா குனா மானா காத்தனா கப்பா. ஆவியானவர் ஆவியானவர் எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவர் உடைய வரங்களை தருகிற இயேசுவானவர். ரெண்டுமே வேணும். ரெண்டு காண்கள் மனிதனுக்கு ஊழிய வரங்கள் வேண்டும், ஆவியின் வரங்கள் வேண்டும். ரெண்டுமே வேணும். வரங்கள் மாத்திரம் போதாது. ஆவியின் வரங்கள் மாத்திரம் அல்ல, ஊழிய வரங்கள். இயேசு தருகிற ஊழிய வரங்கள் நமக்கு வேண்டும். ஆவியானவர் தருகிற வரங்கள் நமக்கு வேண்டும். ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தருவீராக, வரங்களை தருவீராக. ஆவியானவர் வரங்களை தருவீராக. இயேசுவானவர் வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. தன்னுடைய நாமத்தினால் ஆண்டவர் நீரே வார்த்தையை முத்திரை போடும் ஆண்டவர், உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. நீ நான் நேரம் பேசிருக்கீங்க ஆவியானவரை, நீங்க அதான் பேசிருக்கீங்க. நீங்க அதான் இப்ப அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. எங்க எல்லாரையுமே கொடுங்க, எங்க எல்லாரையுமே கொடுங்க, எங்க எல்லாரையுமே கொடுங்க. ஆவியானவரை ஆவியானவரை எல்லாரையுமே கொடுங்க. ஆவியானவரை நீ மாறாதான் எல்லாம் நீங்களே ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க. நீங்க தாகம் தான் அளவு. இந்த தாகத்தின் அளவு எதுவோ அந்த அதுதான் நிரப்பப்படுத்துகிற அளவு. தாகமா நீடிக்கு பசி தாகம் உள்ளவன் திருப்தி ஆக்குவான், திருப்தி ஆக்குவான். ஜாஞ்சிலே என்ற தேவன் மனிதர் அபிஷேகம் பெற்ற மனிதன், ஆவியினால் நடத்தப்படுகிறவன், ஆவியின் வர்ணங்களில் செயல்படுகிறவன். ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு அடையாத ஒரு தாகம் இன்னும் மேலதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. ஆவியின் வரங்கள் எனக்குள்ளாக வேண்டும், ஆவியானவருடைய வரங்கள் எனக்குள்ளாக வேண்டும். சத்தாம் இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே முதலாவது ஊழிய அழைப்பை முத்தரை போட்டிருக்கிறார்களா? ஊழிய அழைப்பை ஆண்டவரே 9 விதமான ஊழிய அழைப்பை முத்தரை போடுங்க, முத்தரை போடுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவரே ஊழியத்துக்கு எஜமான இயேசு ராஜா, இயேசு சபைக்கு தலையானவரே இயேசு ராஜா, எங்கள் யாவர் மேலும் இந்த ஊழிய முத்தரை வந்து இறங்கட்டுமையா, ஊழிய முத்தரை வந்து இறங்கட்டுமையா. நீரே முத்தரை போடும். எலியாவின் சார்பை எலிசாவின் மேல் விழுந்ததை போல, எலியாவின் சார்பை எலிசாவின் மேல் விழுந்ததை போல ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த சார்பை வந்து விழட்டும். நீ மாறாதா எல்லாம் கீழே கீழே ஆண்டவர் மேல ஊழிய முத்திரை வந்து இறங்கட்டும். ஆண்டவர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர்கள், தேவன் 5 தலைமைத்துவ வரங்கள் வந்து இறங்கட்டும். யார் யார் தேவனின் தலைமைத்துவ வரங்கள் இறங்க வேண்டுமோ அவர்கள் மேலாக தலைமைத்துவ வரங்கள் வந்து இறங்குவதாக. ஆண்டவருடைய நாமத்தினால தலைமைத்துவ வரங்கள் வந்து இறங்குவதாக, தலைமைத்துவ வரங்கள் வந்து
வெளியிறங்கமான ஒரு அடையாளம், வெளியிறங்கமான அடையாளம், வெளியிறங்கமான ஒரு அடையாளம். கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால வெளியிறங்கமான ஒரு அடையாளம். ஆட்டாளா, ஆட்டேகாட்டா, ஆட்டாகாட்டா, ஆட்டேகாட்டா, ஆட்டேகாட்டா, ஆட்டாகாட்டா, ஆட்டேகாட்டா, ஆட்டேகாட்டா, அடுத்தபடியே நாம் ஜெபிக்க போறோம். ஆவியான வரங்களை கொடுக்கிறார். உங்களோட வரங்களை நீங்க பெற்றுட்டீங்கன்னா அனல் மூட்டி எழுப்புங்க. அனல் மூட்டி எழுப்புங்க. போதாது, எங்க குடும்பத்தையே மாற்ற முடியலையே, நீங்க பட்டணத்தை எதிர்மையில மாற்ற முடியலையே, கடலூர் அசைக்க முடியலையே, சொந்த மந்தங்களுக்கு அதற்குள்ள கொண்டு வர முடியலையே. அந்த வழியின் ஆயுதங்களை உடையவர்களா இருந்தா இன்னைக்கு கூர்மையாகுங்க. ஆவியின் வரங்கள் கூர்மையாக்கப்படட்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்கள் எங்கள் மேல கூர்மையாக்கப்படட்டும். கூர்மையான புரியும், கூர்மையான எத்தனமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால கூர்மையான எத்தனமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால நீ மாறா நீ ராமா சந்தனா மஸ்பலா ஹந்தனா மதனா நரேகானா சந்தனா மதனா மதேயானா நலாடா மஹா கேளுங்க. நாளோடு கேளுங்க. விடுதலை ஃப்ரீயா கேளுங்க. ஃப்ரீயா கேளுங்க. ஆவியானவரே இதெல்லாம் பண்ணுங்க. ஆவி வரங்களால் நிரப்புங்க. சிறு பிள்ளைகளுக்குள்ளாக கூட ஆவியின் வரங்கள், சிறு பிள்ளைகளுக்குள்ளாக ஆவியின் வரங்கள், சிறு பிள்ளைகளுக்குள்ளாக ஆவியின் வரங்கள். அதனால் இயேசுவின் நாமத்தினால் ஆவியின் வரங்கள் 9 விதமான வரங்கள். நாமத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், அந்த விசுவாச வரம், தீர்க்கதரிசன வரம், குணமாக்கக்கூடிய வரம், வாஞ்சிகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், தீர்க்கதரிசன வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி ஆண்டவரை இராமற்றும் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இராமற்றும் ஐயா. 9 விதமான வரங்களை ஆவியானவர் கட்டளையிடுங்க. முத்திரை போடுங்க. ஆவியானவர் செயல்படுங்க. ஆவியான வரங்களை நாங்க ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நாம இருக்கிறீங்க. எங்க வேலைக்கு இல்ல அந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு வரங்களை கொடுங்க. நமக்கு ஊழியம் செய்ய வரங்களை கொடுங்க. நமக்கு ஊழியம் செய்ய தேவ ஆவியானவரை வரங்களை தாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு ஆண்டவரை வரங்களான முத்தரிங்க. இதுவரை இல்லாத பிதாவே தயவா கிருபையாய் வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படி வரங்களை அனுப்புகிறார். வரங்களை கட்டளையிடும். பிதாவே வரங்களை கட்டளையிடும்.
கொண்டால் வாழ்க்கையில் நலம், வாழ்க்கையில் சுகம். உங்களுக்கு ஆவி வணங்குறாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். ஆவி மனசால் அவனுடைய பிரயோஜனத்திற்காக அளிக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும், மொத்தம் ஆசீர்வதிக்கப்படும், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அநேக கட்டி வைக்கிற பாத்திரமா மாறுவீங்க. நாமா ஒருவரை மற்றவர்களாக கேட்கிறோம். ஆவி வரங்களான ஒன்றரை போடுங்க, போடுங்க, இப்ப போடுங்க. ஆவியானவரே கேளு, கேளு, வாய்க்கிற ஆவி வரங்களை தாங்க, கேளுங்க. ஆவி வரங்களை தாங்க, இரட்டிப்பா, இரட்டிப்பா. ரெட்டிப்பா, 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 ரெட்டிப்பா. இரு மடங்கா ஆவி வரங்களை இரு மடங்கா சாத்தானுக்கு சமர்ப்பிடக்கூடிய அளவில் ஆவி வரங்கள் இரு மடங்கா. இன்னுமா 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 ஆவியானவர் அசைவார், ஆவியானவர் வளர்ந்த அசைவார், ஆவியானவர் காற்று, ஆவியானவர் காற்று, ஆவியானவர் காற்று, ஆவியானவர் காற்று, ஆவியானவர் காற்று. சத்துருவை கருவழிக்க, சாத்தானை கருவழிக்க, சாத்தானை கருவழிக்க. உள்ளும் புறமும், உள்ளும் புறமும். ஓ அப்பா, நான் உள்ளும் புறமும். ஓ ராம் பரிசுத்தம் அடக்கிடுங்க, முத்திர போடுங்க, பயன்படுத்துங்க. வல்லமையுள்ள ஆயுதங்களாக மாற்றுங்க, நன்னாயுதமாய் மாற்றுங்க, அக்னியாஸ்திரமாய் மாற்றுங்க. அதே உள்ள கரத்தில் சர்வ தேவன் நன்னாயுதமாய் மாறட்டும், அஸ்திராயுதமாய் மாறட்டும். உன்னை கொண்டு குதிரை குதிரை வீரனையும் எடுத்துவேன் என்று சொன்னீங்க. அது நீ மாறா மாறா ரெண்டு ஜெபி ஜெபி இன்னும் ஆவியானவர் இன்னும் 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 கேட்கிற இன்னும் ஆவியானவர் இன்னும் நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்க வேற யாரை கேட்காம கேளுங்க. இனி யாராவது நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா ஆண்டவரை நிரப்புங்கன்னு கேளுங்க, நிரப்புங்க. இந்த நேரம் மறுபடியும் அமையுமான்னு தெரியல. எவ்வளவு ஆவியானவர் கூட்டி சேர்ந்த ஒரு நேரம், ஆவியான நேரம் மறுபடியும் அமையுமான்னு தெரியல. கேளுங்க, ஆண்டவர் கேட்கிறவர் எவரும் பெற்றுக்கொள்கிறார். இன்னும் மேலதிகமானதை தருவன் சொன்னாங்க. நான் காண்பிப்பேன் என்றார். வரங்களை பார்க்கிறோம் மேலதிகமானதா, ஆவி வரங்களை பார்க்கிறோம், வரங்களை பார்க்கிறோம் மேலதிகமானதை காண்பிப்பேன் என்று சொன்னாங்க. அது என்னப்பா? ஆன்மீகம், 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 ஆன்மீகம். ஓ ஆவிக்குரிய ஆடுகளை
நிரப்பும் நிரப்பும் தேவனாவியே வல்லமையால் விளங்கும் தூய ஆவியே நிரப்பும் நிரப்பும் தேவனாவியே வல்லமையால் விளங்கும் தூய கைத்தறி பாடும் நிரப்பும் நிரப்பும் தூய ஆவியே வல்லமையால் விளங்கும் தூய ஆவியே நிரப்பும் நிரப்பும் தூய ஆவியே வல்லமையால் விளங்கும் தூய ஆவியே தேவா தேவ பிரசன்னம் இங்கு மகிமையால் இருந்திடுவே ராஜா அன்பு பிரசன்னம் ஆதினியால் இருந்திடுவே வேலன் கொண்டு பேசிடவே கற்றுத் தந்தாரே திருவின் கோட்டைகளை என்றாரே வேலன் கொண்டு பேசிடவே கற்றுத் தந்தாரே திருவின் வல்லமைகள் என்றாரே அன்பான தேவன் என்ற நாடைக்கலமே அன்பான தேவன் என்ற நாடைக்கலமே நம்மை விட்டு விலக மாட்டார் பயப்படாதே நம்மை விட்டு விலக மாட்டார்